மனுஷர்களுக்கு ரெண்டு பேருக்கு ஆபத்து இருக்கக்கூடாது. இயற்கைக்கும் மனிதனுக்கும் போட்டா போட்டி இருக்கவே கூடாது. மனிதன் வளரணும், நாடு வளரணுங்கிறதுக்காக இயற்கை வளம் அழியவே கூடாது. இதுலதான் ராமன் ரொம்ப தெளிவா இருந்திருக்கார். அது இருக்குன்னு சொல்றார். வியாலகிருத்தம் பயம், எந்த அது குரங்குலேருந்து சரி, புலியிலேருந்து கரடியிலேருந்து ஒன்னும் ஒருத்தருக்கும் துன்பமே கொடுக்காதான். எப்ப துன்பம் கொடுக்கும்? அது வாழற இடத்தை அழிச்சா தானே அது ஓடி வரப்படுது. அது இடத்துல அதை விட்டுட்டு அது கிட்டக்கே வராது இல்லையோ. நாம் அதெல்லாம் இப்போ இப்படியே சில காட்டு மார்க்கமா போனா குறுக்க காட்டு எருமை வரும், யானை வரும், வண்டியோட நம்ம போயிட்டு இருப்போம். போனோடனே நமக்கு ஒரே கோபமா இருக்கும். நான் வண்டியில போறேன், இது எது குறுக்க வருதுன்னுவா. அது நினைச்சுக்கும் இவன் எது குறுக்க வரானது, இடம் அதோடது. அந்த குறுக்க நான் வண்டி எடுத்துன்னு போனா இது நான் நினைக்கிற வேகத்துல அதை எங்கேயா நினைப்பத்தி நினைச்சுக்காதா. அதைத்தான் ராமன் பண்ண விட்டதே இல்லைங்கிறார். நான் வியாதிஜம் பயம், என்னன்னதுனால பயமே வராதா நாட்டுல. வியாதியால் பிறந்த பயம் இல்லை, நோய் நொடி கிடையாது. அது இருந்தா நமக்கு ரொம்பவே நன்னத்தான் இருக்கு. இப்ப எத்தனைக்கு எத்தனை மருத்துவ வளர்ச்சி ஏற்பட்டிருக்கோ அத்தனைக்கு புது புது வியாதி வருஷா வருஷம். இப்ப புது பேர்லாம் வைக்கிறா பார்த்தீங்களா. முன்னாடியில இந்த வியாதி பேர்லாம் நமக்கு தெரியவே தெரியாது. இப்ப ஒரு நாள் எடுத்தா செய்தித்தாள இது பேர் படிச்சுக்க வேண்டியிருக்கோம். வைத்தியர் படிக்கிறாரே, நம்ம படிக்க வேண்டியிருக்கு. நாடு நாடா வியாதி வருது. இது ஆப்பிரிக்கால இருந்து வர்ற வியாதி, இது வளைகுடால இருந்து வர்ற வியாதி, இது ஆஸ்திரேலியால இருந்து வர்ற வியாதி, நாங்களே வியாதி. இதுக்கு மேல இன்னும் அந்த நாடு இந்த நாட்டுல இதெல்லாம் வந்ததுன்னா நம்ம நிலவே நினைப்பது. அதனால அந்த வியாதிகள் இருந்ததே இல்லைங்கிறார். வியாதி இல்லாத எப்படி இருக்க முடியும்னால் ஆரோக்கிய உணவு இருக்க வேண்டும். இப்ப நம்ம பார்த்ததுல நிறைய புற்றுநோய் வளர்ந்துடுச்சு. பாத்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச பாடுக்குள்ளே ஒரு தெருன்னு பார்த்தா அப்படி இப்படி பார்த்தா 10 பேர் தெருடுறாப்ப யாரோ ஒருத்தர் போறா வரா, அதுக்கு வேண்டியதெல்லாம் வைத்தியம் பண்ணிட்டே இருக்காருங்கிறா, கஷ்டப்படுறாங்கிறா. ஒரு 6 மாசம் திடீர்னு காணப்படுவா. எங்கன்னா அது புற்றுநோய் வைத்தியம் பண்ணிட்டு இருக்கா, போயிட்டு திரும்பி வருவார். திடீர்னு வாங்கியான 80 இது இருந்துப்பா, பிடிக்கணும்னு மெலிஞ்சு போடுவா. என்னமோ மெலிஞ்சு போயிட்டாரே நினைச்சு கூட போய் பாப்பா, புற்றுநோயா அப்படின்னு சொல்லிட்டு போர் இருக்கும் இல்லையோ. இத்தனை புற்றுநோயெல்லாம் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்ததே கிடையாது. யாரை பார்த்தாலும் அந்த நோய். இத்தனை முதுகு வலியும் முட்டி வலியும் பார்த்ததே கிடையாது. இன்னைக்கு பாதி பேரை பார்க்கறச்சே கிட்டக்க வருவா, சாமி உங்களை நமஸ்காரம் பண்ணுவா. சரி பண்ண போற அளவுக்கு நின்றுட்டு போம். கொஞ்சம் குடிஞ்சு கை கும்பிட்டு இல்ல முதுகு சரியில்லை அதனால பண்ண முடியலன்னுவா. ஓஹோ, இதுல முடிஞ்சிடும் கடைசியாது. இப்ப எங்க தெரிஞ்சுக்கிறோம் முதுகு வலின்னுட்டா, கிட்டக்கு கீழே விழுந்து நமஸ்கரிக்க போறாளா இல்ல நின்னுண்டே கறிக்க போகிறாளா? அவளுக்கு இருக்கிற கட்டம் அவளுக்கு தெரியும். பல பேருக்கு கீழே விழுந்து நமஸ்கரிக்க முடியாது. முடியலையேனால் கட்டம், மாடியில ஏற முடியல, மேல இருந்து இறங்க முடியல, எங்க பார்த்தாலும் படிக்கட்டுல ஏறது கட்டமா இருக்கு. இதெல்லாம் அன்னைக்கு இல்லையேனால் வியாதியே குறைவு. வியாதி கூடி போனதுக்கு 2 முக்கியமான காரணம். ஒன்று, ஆகாரம் சுத்தமாக இல்லை, உணவு சுத்தமா இல்லை. 2வது, வாழ்க்கை முறை வேகமான வாழ்க்கை முறையா மாறி போச்சு. அன்னைக்காட்ட ஒரு நிதானம் இல்லவே இல்லை. இப்ப பாருங்களேன், ஓஹோன்னு பாதைகள்லாம் போட்டுட்டாலும் இப்ப இங்கேருந்து சென்னப்பட்டினத்துக்கு போனோம்னா எத்தனை நாள் ஆகும்? ஒரு 6 மணி நேரம் ஆகுது, 5 மணி நேரம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த நாளில் நாங்களும் ஸ்ரீரங்கத்துக்கு போவோம். சென்னையிலேருந்து எங்கள் தாப்பனார் காலத்தில் ஸ்ரீரங்கம் போனால் வண்டி ஏறி போகிறதுக்குள்ள 8-8.5 மணி நேரம் ஆகும். அது 8.5 மணி நேரம் ஆகிட்டு சேவை அவர் எல்லா காரியமும் பார்த்துட்டு தான் இருந்தார். இப்போ என் காலத்தில் பாதை போட்டாச்சு, கிளம்பினா 5 மணி நேரத்தில் போயிடலாம். இன்னும் என் பேரங்காலத்தில் வச்சுக்கோ, வேக ரயில் வண்டிலாம் வந்துடும், கிளம்பினா 2 மணி நேரத்தில் போவோம். அப்போ ஒரு சின்ன கணக்கு போட்டு பாருங்க, எங்க தகப்பனார்கிட்டேருந்து அடி எனக்கு 3.5 மணி நேரம் கூட கிடைச்சிருக்கோம் இல்லையோ. இப்ப இந்த 3.5 மணி நேரம் நான் என்ன அதிகப்படி சாதிச்சிருக்கேன்? எங்கிட்டேருந்து என் பேரனுக்கு இன்னும் 2 மணி நேரம் கிடைக்கப்படுது இல்லையோ. அவன் என்ன சாதிச்சிட போறான்னா, அவர் சாதிச்சதை விட நான் குறைச்சலா சாதிச்சிருக்கேன். இப்போ நான் சாதிச்சதை விட என் பேரன் குறைச்சலா சாதிக்க போறான். ஆனா எல்லாருக்கும் 3.5 மணி நேரம் கிடைச்சிட்டே இருக்கு. அப்ப ஏதோ முன்னேறிட்டே இருக்கிறச்சே ஏதோ பின்னேறிட்டே இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். ஒரு பக்கத்துல ஒண்ணு முன்னேறிட்டு இருக்கு, ஒரு பக்கத்துல ஏதோ பின்னேறது. ஏதுனால் ஆபத்து, பயம், என்ன பண்றோம்னு தெரியாத குழப்பம், நேர்மை இல்லாத தன்மை, நோய். இது அந்த 3 மணி நேரத்தை நான் உறிஞ்சு விடுறது. நமக்கு அதுக்கு என்ன பண்றதுன்னு பேசி பேசி இன்னொன்னு அந்த நாள் ஒரு காரியத்தை ஆரம்பிச்சான்னு வச்சுக்கோங்க, நேரம் இங்க வந்து வரும், உபன்யாசம் நடக்கும், கலைப்படுவோம். ஆனா இப்போ வச்சுருந்தா இங்க பாக்குற வாழ்க்கெல்லாம் ஒரு 10 நிமிஷம் பேசுவோம், போற வழியில 10 நிமிஷம் பேசுவோம், போன அப்புறம் 10 நிமிஷம் பேசுவோம். ஆனா அப்ப அவளுக்கெல்லாம் அந்த மாதிரி நடுவில் பேச்சே தெரியாது. போனோமா வந்தோமா, இப்ப திரும்பி போன உடனே நீங்க சமைச்சுதான் நீங்க சாப்பிடணும்னு வச்சுக்கோ, எல்லாருமே போய் வீட்டுல ஒரு 10 நிமிஷம் உட்காருவோம். நீங்க கேட்டா என்ன தெரியுமா சொல்லுவேன், அது போயிட்டு வந்தது, அவர் வேற என்னமோ 2 மணி நேரம் சொல்லிட்டே இருந்தா, அது கொஞ்சம் ரொம்ப அயற்சியா படுது, கொஞ்சம் பண்றேன், சாதம் வைக்கிறேன் அப்படின்னு உட்காந்து போனோம் இல்லையோ. அந்த நாள் மனுஷா பண்ணவே மாட்டான். நேரம் திரும்பி போனோமா, அடுப்பு மூட்டணுமா, பண்ணினோமா, சாப்பிட்டோமா, பாத்திரத்தை தேய்ச்சோமா, படுத்து விடுவோம்.
இப்ப நமக்கு இதை பண்ணி முடிக்கிறதுக்குள்ள இன்னைக்கு ராத்திரி 11:30 மணி ஆகும். அந்த நாளா இருந்ததுன்னா சரியா அது 9:30 மணிக்கு முடிஞ்சு போயிடும். அடி இப்ப 8:30க்கு முடிச்சேன்னா அவ 9:30க்கு படுத்து விடுவா. இது எப்படி சுவாமி சாத்தியம்னால் குறுக்க இருக்கிற அயற்சிக்கு அவ இடம் கொடுத்ததே இல்லை. தேவையற்ற பேச்சுக்களை தவிர்த்து விட்டா. நாம அதை போல வளர்த்து விட்டுட்டோம். ஏன் இந்த வம்பு வருதுனால் மறுபடியும் ஆகாரம், வாழ்க்கை முறை, ஏன்னா வேலை பார்க்குற இடத்துல ஒரே கஷ்டம், எப்ப பார்த்தாலும் ஒரே அழுத்தம், மன அழுத்தம். யார்கிட்டயானு கொஞ்ச நாளைக்கு பேச மாட்டோமான்னு இருக்கு. அதனால கிடைச்சா யார்கிட்டயானு பேசுறதுக்கு ஆரம்பிச்சிடுறோம். அங்க போனா அவன் கையில கம்ப வச்சுட்டே இருக்கான், வேலையப்பாரு வேலையப்பாரு வேலையப்பாருன்ட்டு. அதனால நமக்கு எவ்வளவு மாறி போச்சு பாருங்க. அப்ப வாழ்க்கை முறை, வேலை முறை, உணவு வகை இதனுடைய மாறுதல்னால நேரம் நிறைய வீணா போச்சுக்கோ. அந்த நாள் இவ்வளவு இல்லை. இன்னொன்னு இப்ப அவசரமா சட்டுன்னு போயிட்டு வரும். இது இன்னும் கொஞ்சம் முன்னாடி போங்க, இன்னொரு 60-70 வருஷம் 100 வருஷத்துக்கு முன்னாடி போனா விளக்கே கிடையாது இல்லையா? இப்பவான விளக்கு இருக்கு. அப்ப பண்ண நினைச்ச மொத்த காரியத்தையும் கார்த்தால 6ல இருந்து சாயங்காலம் 6க்குள்ள பண்ணிருக்கா. நமக்கு அப்படி இல்லை. எப்ப வேணும்னாலும் விளக்கு போட்டுக்கலாம், எப்ப வேணும்னாலும் எழுதலாம், எப்ப வேணும்னாலும் படிக்கலாம். இந்த உபன்யாசத்தை 100 வருஷத்துக்கு முன்னாடி சாயங்காலம் 6 மணிக்கு நடத்திருக்க முடியுமா? நடத்த முடியாது. உங்க முகமே தெரியாது எனக்கு. இன்னொன்னு பாருங்க, இதே உபன்யாசத்தை இது கிடையாது இல்லையோ, அன்னைக்கு ஒலிபெருக்கி கிடையாது இல்லையோ, அப்ப எப்படி நான் உங்க இத்தனை பேரை கூப்பிடுறது, எப்படி வர சொல்றது, எப்படி சொல்றது? பண்ணிட்டு இருந்திருக்காளே, எப்படியோ பண்ணிட்டு இருந்திருக்கா. இன்னைக்கு நம்மளால பண்ண முடியாது போயிடுது. ஆனா எல்லா வசதியும் இருக்கு. இத்தனை வசதியும் எனக்கு இருக்க செய்து அன்னைக்கு சாதிச்சதை நம்மால சாதிக்க முடியலன்னால் காரணம் மெதுவா தெய்வ பலத்துல நம்பிக்கையை குறைச்சுட்டோம். அதை செய்யவே கூடாது. அந்த நம்பிக்கை வளர வளர நமக்கு இருக்கிறதெல்லாம் குறைச்சலா இருந்தா கூட அவர் நிரப்பிடுவார், அவர் இட்டு நிரப்புறார். நம்ம ஒரு பக்கத்துல நிரப்ப 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 தெய்வ சகாயம்ங்கிறத குறைச்சதே வந்துடும். இது இருந்ததுன்னா சுலபமா நடக்கும். ஆனா நம்ம மனுஷ முயற்சியில, விஞ்ஞான முயற்சியில வளர்ந்து வளர்ந்து சாதிச்சுவோம் நினைக்கிறோம். ஆனா அது நடக்க நடக்க அது எப்படி பின்னோக்கி போயிட்டே இருப்பாருங்க. இப்போ அதைத்தான் இந்த இடத்துல நாம நன்னா புரிஞ்சுக்கிறோம். அப்ப துர்மரணம் கிடையாது, விலங்குகளால பயம் கிடையாது, வியாதியினால் ஏற்பட்ட பயம் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு இயற்கையா சாப்பிட பார்க்கணும், முடிஞ்ச அளவுக்கு தரையில படுத்துக்கணும். கட்டில், மெத்தை, சொகுசு எல்லாத்தையும் முதல்ல தவிர்க்கணும். அதெல்லாம் இருந்தா உடம்பு நன்னா இருக்கவே இருக்காது. நீ கூட சொல்லலாம், இது உனக்கு வேணும்னா படுத்துக்கோ. நீ எதுக்கு இப்ப என்கிட்ட வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கீங்கன்னா, நான் பண்ணி பார்த்தவா நன்னா இருக்குதுன்னு சொல்றேன், அதனால சொல்லிட்டு இருக்கேன். இப்போ நம்ம கழுத்து வலி வருது, முதுகு வலி வருது, முட்டி வலி வருதுன்னா வரும். எல்லாத்தையும் உட்காந்தா 1/2 அடி உள்ள போறதுல உட்காந்துடணும். கண்டிப்பா அது முதுகுக்கு நல்லதே இல்லை. நீங்க ஆயுர்வேதக்காரரை போய் கேட்டு பாருங்க, எலும்பு வைத்தியரே போய் கேட்டு பாருங்க. எப்பவுமே தட்டையா இருக்கிறதுல உட்காரும். இந்த மனை போட்டு பாருங்க, இந்த மனையில உட்கார பாருங்க, எவ்வளவு நல்லா இருக்கும் தெரியுமா? இதே நீங்க இவ்வளவு பெரிய பஞ்சு மத்திய போட்டு உட்காருங்க, 1/2 மணியில கழுத்து வலிக்கலன்னு என்கிட்ட சொல்லுங்க, நிச்சயமா வலிக்கும், நிச்சயமா முட்டி வலிக்கும். அதே இந்த மனையை போட்டு 3 மணி நேரம் உட்கார்ந்துட்டாலும் உட்காண்டே இருக்கலாம், சுகமா இருக்கும், ஒண்ணுமே பண்ணாது. உட்காந்து இருக்காளே எத்தனை பேர், எத்தனை யோகிகள், எத்தனை நூற்றுக்கணக்கான வருஷமா உட்காந்துருக்கா. அதனால இந்த வாழ்க்கை முறையை நன்னா பார்த்துங்க. சிரிக்க கூடாது, அதை பத்தி பரிகாசம் பண்ணக்கூடாது. இது ஏதோ 100 வருஷ கதையை பத்தி கவலைப்பட்டு இருக்கிறேன்னால் அதுலயே வியாதி வராம பார்த்துக்கலாம். நமக்கு என்ன தேவை? வியாதி வரக்கூடாது, நோய் வரக்கூடாது. நோய் வந்துடுச்சுன்னா நிறைய பொழுது வீணாயிடும். அதை பார்த்து அதுக்கு பயந்து அதை சரிப்படுத்தி அதுக்கு வைத்தியர்கிட்ட போய் அதுக்கு வேண்டிய பரீட்சையெல்லாம் எடுத்து எவ்வளவு பாடு சொல்லுங்க. அப்ப அது வேண்டவே வேண்டாமோ இல்லையோ? பொண்ணு உயிர் உண்ணும் விஷாதி பகை பசி தீ எனவெல்லாம் நின்று உலகில் கடிவான் நேமிப்பினான் தமர போந்தார்னு ஆழ்வாருடைய கோஷம். நம்மாழ்வார் திருவாய்மொழியில 5ஆம் பத்து 2ஆம் திருவாய்மொழியில பாடியிருக்கார். கொன்று உயிர் உண்ணும் வியாதி, நோய் இருக்கே மெதுவா கொல்லுமா. கொன்று உயிர் உண்ணும் வியாதி பகை, இன்னைக்கு எங்க பார்த்தாலும் பகை. குடும்பத்துக்குள்ளேயே ஒருத்தர் நன்னா இருந்தா அண்ணன் தம்பிகளுக்குள்ளேயே போறாம நின்று உலகில் கடிவான். அந்த நாள் அப்படி இல்லை, நன்னா இருக்கட்டும். ஒருத்தர் நன்னா இருந்தா மற்ற பேரெல்லாம் தூக்கி விட்டுருவாவா. ஏந்து மும்பைக்கு வேலைக்கு போவார், அந்த குடும்பத்துல இது எங்கேயோ கிராமத்துல இருந்திருப்பா, மன்னார்குடி பக்கத்துல ஒரு கிராமத்துல இருந்திருப்பா. ஒரே ஒரு பிள்ளை நான் மும்பைக்கு வேலைக்கு போறேன்னு கடை போவார். போனா அந்த குடும்பத்தை முழுக்க அழைச்சு விடுவார். அத்தை பிள்ளை, சித்தி பிள்ளை, மாமா பிள்ளை, ஒரு அத்தி பிள்ளை, யாரார் உண்டோ இங்க வேலை வாங்கி கொடுப்பார், அங்க வேலை வாங்கி கொடுப்பார். அங்க இங்கேருந்து ஒரு நகரமே உருவாக்கிடுவார். கேட்டா என்ன நகரம்? நான் மன்னார்குடி பக்கத்து ஊர் நகரம் அப்படின்னு ஒன்று உருவாக்கிடுவார். அப்ப ஒருத்தரையா போய் வளர்த்துனார் பண்ணா. ஆனா இன்னைக்கு அதை போல நாம ஒரு நிலையில இருக்கோம்னு சொன்னா நம்ம சித்தி பிள்ளை, அத்தை பிள்ளை எல்லாம் பார்த்து யாரையாலும் கூட்டு வசதி விட்டுட்டு இருக்கோமான்னு நாம எவ்வளவு நன்னா இருக்கோம்னு கொஞ்சம் ஒருத்தரட்டையும் பேசாம இருப்போம். ஆனா 2 பக்கத்துலயும் அப்படிதான் இருக்கு. நமக்கும் பேச பயமா இருக்கு, புறத்தி யாரும் ஒருத்தன் நன்னா இருந்தா நன்னா இருக்கட்டும்னு இப்ப சொல்லவும் மாட்டேங்கிறான். அதுவும் இருக்கு. ஏன்னா அவட்டி பொறாம வளர்ந்து போச்சு இல்லையோ. இந்த பொறாமையே ராமராஜ்யத்தை
சாம்ராஜ்யத்துல கிடையாதான். யாரு யாரை பார்த்து பொறாமையே படமாட்டா. எல்லாரும் ராமனை தான் பாப்பா, ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கவே மாட்டாலும். இப்ப நீங்க என்ன பார்த்தேன், நான் உன்னை பார்த்தேன்னா அந்த ஊர்ல பார்க்க மாட்டா, ராமனை தான் பாப்பா. அடியேன்னு ராமனை தான் பார்க்கணும், அவரும் ராமனை தான் பார்க்கணும். ராமன் தான் எல்லாரையும் பார்க்கணும். ராமோ ராமோ ராமயிதின்னு யச்ச ராமன் பஷ்யத்து யச்ச ராமோ ந பஷ்யதி சவசேன் லோகேன் நிந்திதா ஸ்வாத்மாத்மேனம் விகர்கதே. பலரும் ராமனை பாப்பா, ஒரு சிலர் ராமன் பார்க்கிறார். அந்த ராமன் யாரை பார்த்திருக்கிறானோ அவன் புண்ணியசாலி, அவன் பாக்கியமே செய்தவன் என்று ஊர்க்காரெல்லாம் ரொம்ப கொண்டாடுவாளாம். சபரிய மேல சொல்றார், ந வியாதிஜம் பயம் சாசீத் ராமராஜ்யம் பிரசாசதி நிர்தஸ்யு அபவன் லோகா ந அனர்த்தம் கஷ்டித் அஸ்பிருஷத். குடும்பத்தில் அனர்த்தம் ஏற்பட்டுடுத்து அப்படின்னு ஒரு குடும்பத்திலையும் நடக்காதுங்கிறார். குடும்பத்துல அனர்த்தம் இல்லாத இருக்குமா? ஏதோ நம்ம எதிர்பார்த்துட்டே இருப்போம். ஒரு 2-3 வருஷம் எல்லாம் சந்தோஷ சமாச்சாரமே குடும்பத்துல நடந்துருந்ததுன்னு வச்சுக்கோ, அவ முகத்தை பார்த்தா கொஞ்சம் சோகமா இருப்பா. இந்த சமயம் எல்லாம் நன்னா மேல மேல நன்னா நடந்துட்டு இருக்கேன்னா, அதுதான் சுவாமி பயமா இருக்கு. இப்படியே நன்னா நடந்துருந்ததுன்னா திடீர்னு தலையில ஏதாவது விழுந்துருமோன்னு பயமா இருக்கு. ஏதாவது அப்பப்போ கொஞ்சம் துக்கம் வந்ததுன்னா திருப்தியா ஓட்டிடுவோம். சரி, ஒரு 4 நாள் வருத்தப்பட்டோம், 4 நாள் சிரிச்சோம், சரியா போயிடும். மேல 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 கொஞ்சம் நன்னாவே ஒரு 4-5 வருஷம் ஓடி எடுத்துன்னு வச்சுங்க, அவளுக்கு ஒரு பயம் தலையில கத்தி தொங்குறாப்புலே இருக்கும். எப்ப என்ன கெடுதல் நடந்துருமோ தெரியலையே. இப்போ முதல் வாழ்க்கையில 33 வயசு, அப்புறம் நடுத்தரங்கிறது 66 வயசு வரைக்கும், அப்புறம் வயசான அப்புறம் 66க்கு அப்புறம் ஒன்னும் இளமையிலேயே படுற வருத்தெல்லாம் பட்டிருப்பா. ஒண்ணு வறுமையில வாடி இருக்கலாம், சின்ன வயசுல பெற்றோரை இழந்திருக்கலாம், இல்லை ஏதான அவளுக்கு ஏதோ ஆபத்து இருக்குன்னு வச்சுக்கோ. 33க்குள்ளே பட்டு தீர்த்திருப்பா. பட்ட காலிலேயே படுன்னு திரும்ப திரும்ப பட்டுடும். ஆனா அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நன்னா சுதாரிச்சுட்டு 33க்கு அப்புறம் 80 வயசு வரைக்கும் ஓஹோன்னு வந்துருவா. இல்லை சில பேர் 33 வரைக்கும் இருப்பா. 33 66க்குள்ள குழப்பமே பாக்கி இல்லை, எல்லா வம்பும் அடிச்சிருக்கும், முடிஞ்சு போச்சு. அப்படின்னா கூட 66க்கு அப்புறம் நல்லா இருக்கும். ஆனா ஷட்டப்த பூர்த்தி வரைக்கும் கட்டமே படாம ஒருத்தர் வளர்ந்துருந்தாருன்னு வச்சுங்க, அவர் ஷட்டப்த பூர்த்தி அன்னைக்கு சிரிச்சுட்டு புகைப்படுத்துறதுக்கு நிற்கவே மாட்டார். உறுதியிலும் உறுதி, நிச்சயமாவே சொல்லலாம். ஏன்னா உள்ளூர பயந்துட்டே இருப்பார். கட்டத்து பொறுத்த வரைக்கும் வந்துட்டோம், ஒரு கட்டம் நம்ம இன்னும் வாழ்க்கையில படவே இல்லையே, என்ன ஆயிடுமோங்கிற அளவு அந்த ஊர்ல இருக்கிற மக்களுக்கு எப்பவுமே ஒண்ணும் ஆனது இல்லையா, அனர்த்தங்கிறதே அவளுக்கு தெரியாது. இந்நிகழ்ச்சி ஸ்ரீராமனின் அருளமுதமாக